கம்பேரிட்டிவ்ல நம்ம மலையாளத்தில் பார்க்கும்போது ஸோ ஒரு டீன் ஸ்டோரி அப்படின்றது இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ பாலன்ற படம் வந்து அங்கே பயங்கரமாக ஒர்க் ஆயிருக்கு. பிரேமலு ஒரு பெரிய சென்சேஷன். ஸோ நஸ்லன், மேத்யூ தாமஸ், ஆவேசமாக நடித்த பசங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஏஜ் கேட்டகரியில் பண்ணக்கூடியவங்க வந்து என்ன ஜானராக இருந்தாலும், லவ் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஒரு த்ரில்லர் ஃபன் என்னவா இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான நபர்கள் இருக்காங்க. நம்ம ஊரில் அப்படி இல்லையோன்ற ஒரு கேள்வியும் ஒரு ஆதங்கமும் இருக்கு. ஸோ அஸ் அ சீனியர் கிரியேட்டராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ இது வந்து அந்த கம்பேரிசனுக்குள்ள போனா ஓகே இவன் வந்து தமிழை வந்து கரைச்சி கொடுக்குற மாதிரி ஆயிடும். பட் ஆனஸ்ட்லி ஐ ஃபீல் நீங்க சொன்னதுதான், இங்க யாருமே இல்லை. அவங்கள்ட்ட போய் கதை சொல்லணும், கதை சொல்றது ஓகே, தட்ஸ் ஃபைன். எனக்கு கதை இல்லாமல் நம்மளும் படம் பண்ண முடியாது. யார்ட்ட கதை சொல்லலாம். பட் அதுக்குள்ள எனக்கு இதுல வந்து என்ன இருக்கு சார் இது வந்து அப்படின்ற மாதிரி ஒரு தாட்குள்ள போயிடுறாங்க. ஒரு லவ் ஸ்டோரியா, ஒரு ஆக்ஷன். ஸோ இதே படங்கள் மலையாளத்துல இங்க பார்த்து இதை ரீமேக் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா இதே கதையை வந்து இங்க சொன்னா பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் இங்கே இல்லை. நீங்கள் சொன்ன நேம்ஸ் எல்லாரோட படங்களும் நானும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு பஞ்ச் இங்கேயும் இருக்காங்க. ஆனால் அவங்க வேற ஒரு தாட் ப்ராசஸில் ஒர்க்